Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.2ல 6th sum பார்க்கலாம். இப்போ இங்க 6th sumல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு series கொடுத்திருக்காங்க. 11 8 5 2 அப்படின்னு ஒரு series கொடுத்திருக்காங்க. அதுல check whether -150 is a term அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இந்த 150 -150 வேல்யூ வந்து இந்த சீரீஸ்ல இருக்கா நம்ம செக் பண்ணோம். அது எப்படி நம்ம பண்றதுன்னு நான் சொல்றேன். இதில் முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது A2 மைனஸ் A1 A2ஓட வேல்யூ 8 A1ஓட வேல்யூ 11 அப்போ 8 மைனஸ் 11 என்ன -3 டியோட வேல்யூ -3ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது ஏடி தெரியும், நம்ம ஃபார்முலா ஏஎன் ஓட ஃபார்முலா போடலாம். இப்போ ஏஎன்னோட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் -150. ஏஎனுக்கு பதிலாக ஃபார்முலா எழுதுங்க A + n - 1 டைம் D = -150. புரியுதுங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன 11 n - 1 டியோட வேல்யூ -3 -150. சரிங்களா? இப்போ இந்த 11 ரைட் சைட் போனால் -11 n - 1 into -3 -150 -11ங்கிறது ஆட் பண்ணிங்கன்னா -161 -3 ரைட் சைடு வந்தால் டிவைடு n - 1 = புரியுங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். n - 1 = 161/3 -1 ரைட் சைடில் வந்தால் +1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 161 3 1 is 3 டிவைடட் பை 3 ஆட் பண்ணிங்கன்னா 164/3. அப்போ என்னோட வேல்யூ பாருங்கள் நமக்கு டெசிமலில் வருது 53.6. என்னை வந்து 164ல் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 53.6ன்னு வருது. இது வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது, அதனால நம்ம இது வந்து இந்த n இஸ் நாட் ஏ நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இது நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போது -150ங்கிறது இந்த சீரீஸில் இல்லைன்னு நம்ம எழுதிடணும். சரிங்களா? n இஸ் நாட் ஏ நேச்சுரல் நம்பர், ஹென்ஸ் -150 is not the term of AP. இந்த AP டேர்மில் இந்த அவங்க கொடுத்துருந்தாங்களே அதில் -150ங்கிறது கிடையாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 7th சம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு. 31st டேர்ம் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க A11 11th டேர்மோட வேல்யூ 38ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் A16 16th டேர்மோட வேல்யூ 73ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக எல் போடலாம். 11th டேர்ம் என்ன இருக்கு இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ என்ன 11 11 - 1D = 38. அப்போது A + 11 - 1 என்ன 10D = 38ன்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் A + n-க்கு பதிலாக 16 போடுங்க. 16 - 1 டைம்ஸ் D = 73. அப்போ A + 16 - 1 15D = 73 நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் அல்ஜிப்ரா மெத்தட் மூலயமா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் எலிமினேஷன் பண்ணலாம், இல்லை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ரெண்டு மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஏடி வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஏடியோட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம A31 டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ இது எப்படி நான் இது எலிமினேஷன் மெத்தட் மூலயமா நான் கேன்சல் பண்ணி காட்டுறேன். A + 10D = 38 A + 15D = 73. ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டேன். +a - a கேன்சல் 10 - 15 - 5D 38 - 73 - 35 மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 35 ரைட் சைடில் போனால் என்ன டிவைடட் பை 5 5 ரைட் சைடில் போனால் என்ன டிவைட் பை 5. அப்போ டியோட வேல்யூ என்ன 7. புரியுதுங்களா? இப்போ டியோட வேல்யூ கிடச்சாச்சு. நம்ம அடுத்து ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எனி ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A + 10D = 38. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ என்ன 7. புரியுதுங்களா? அப்போது 10 டைம்ஸ் 7 70 = 38. அப்போ A = 38 - 70 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது -32. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன A31 கண்டுபிடிக்கணும். A31 கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன A + n - 1 டைம் D. ஏவோட வேல்யூ -32 ப்ளஸ் என்னோட வேல்யூ 31 டியோட வேல்யூ 7. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. -32
31 minus 1 30 minus 32 30 plus 7 210 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 178 கிடைக்குது. நம்மள 31st வேல்யூ டேர்மோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. 178 கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 8th sum பார்க்கலாம். 8th sumல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். AP consist of 50 terms. அப்போது இந்த சீரீஸில் மொத்தமாக இருக்கிற டேர்ம்ஸ் என்ன 50 டேர்ம்ஸு. அதில் A3யோட வேல்யூ 12, லாஸ்ட் டேர்ம் இஸ் 106. நம்மள A29th டேர்ம் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த சம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கிவன் இருக்குன்னு பாருங்கள். A3யோட வேல்யூ 12. இப்போ A3யோட வேல்யூ 12ன்னும் போது இன்னொரு இது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் டேர்ம் 106ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. லாஸ்ட் டேர்ம் அப்படின்னும் போது இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 50 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம A50யை 106ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? A50 106ன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இங்கே லாஸ்ட் டேர்ம்னு சொல்லும் போதே மொத்த டேர்ம்ஸ் வந்து 50 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம 50th டேர்மை 106. இப்போ இது எப்படி ஈக்குவேஷனாக மாற்றுறது? A + 3 minus 1 time D equal to 12. அப்போ 3 minus 1 என்ன 2D equal to 12. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் A plus 50 minus 1 time D equal to 106. A plus 49D equal to 106. புரியுதுங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நான் எலிமினேஷன் மெத்தடில் போட போகிறேன். A plus 2D equal to 12. A plus 49D equal to 106. ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். +A -A கேன்சல். 2 minus 49 minus 49D 12 minus 106 minus 94. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 47 ரைட் சைடில் போனால் டிவைடட் பை, அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 2. டியோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன A plus 2D equal to 12. A plus 2 Dக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 2s are 4. 4 லெஃப்ட் சைட் ரைட் சைட் போனால் -4 + 4 ரைட் சைட் போனால் -4. அப்போ ஏவோட வேல்யூ 12 - 4 என்ன ஸ்டூடெண்ட்ஸ் 8. நம்ம இப்போ ஏவும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. 29th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளை A29 ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. A29 ஃபார்முலா என்ன A plus n minus 1 time D. ஏவோட வேல்யூ 8, என்னோட வேல்யூ 29, டியோட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போது 8 + 29 - 1 28. ஓகேவா? அப்போ 28 2s are 56. அப்போது 29th டேர்மோட வேல்யூ என்ன 8 + 56 64. புரியுதுங்களா? அப்போ நம்ம 29th டேர்மோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்? 9th கொஷின் பாருங்கள். 9th கொஷினில் A3யோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் A9ஓட வேல்யூ -8. நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறீங்க கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் டேர்ம் ஆஃப் த AP is 0. அப்போ எப்போ நம்மளுக்கு ANஓட வேல்யூ 0ன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் வரணும். எந்த டேர்மில் 0 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதில் AD வேல்யூவை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A3ங்கிறது நம்ம என்ன எழுதலாம் A plus 3 minus 1 time D equal to 4. அப்போ A plus 2D equal to 4. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது A plus 9 minus 1 time D equal to -8. அப்போ A plus 8D equal to -8. ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். A plus 2D equal to 4. A plus 8D equal to -8. ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். -8 இருக்கிறதுனால +8. +A - A காலி. 2 - 8 -4D. 4 + 8 12. புரியுதுங்களா? அப்போது இந்த -4 மல்டிப்ளை இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைடு. அப்போ டியோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் -3. டியோட வேல்யூ கிடச்சிருச்சு. டியோட வேல்யூவை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன A plus 2D equal to 4. ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன -3. 2 times -3 -6. -6 ரைட் சைடில் போனால் +6. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 10. புரியுதுங்களா? நம்மள விச் டேர்ம் ஆஃப் AP 0 தான் கேட்டாங்க. அப்போது n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? எப்போ 0ஓட வேல்யூ வர்றப்போ
நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஏஎனோட ஃபார்முலா எழுதுங்க. a + n - 1 டைம் d = 0. புரியுதுங்களா? ஏன் இங்கே 0 போட்டிருக்கேன்னு. இப்போ ஏவோட வேல்யூக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 8, n - 1, டியோட வேல்யூ -2. சரிங்களா? அப்போ n - 1 -2, 8 வந்து ரைட் சைடில் வந்து 0 - 8, 0 - 8 - 8. புரியுதுங்களா? இந்த -2 ரைட் சைடில் வந்தால் டிவைடட் பை -2, மைனஸ் கேன்சல், 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, -1 ரைட் சைடில் வந்தால் +1. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 5. புரியுதுங்களா? அப்போது therefore fifth term of an AP என்னது? 0. புரியுதுங்களா? fifth term of AP என்னது? 0 வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 0 வேல்யூ எந்த டேர்மில் வந்திருக்கு? 5th டேர்மில் வருதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். புரியுதா? 10th கொஷின் பாருங்கள். 10th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 17th term of an AP. A17ஓட வேல்யூ எக்ஸீட்னா என்ன? அதிகமாக இருக்குது. எதை விட? 10th term விட எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள்? 7. அப்போது நம்ம A10 + 7 எடுத்துக்கலாம். ஏன் ப்ளஸ்ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸீடுன்றதுனால. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள்? காமன் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நம்மளை இந்த கொஷினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது கொஷின் நம்பர் 10ல் யுவன் என்னென்னு பாருங்கள். 17th term of an AP 7 exceeds 10th term விட வந்து 7 வந்து என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ A17க்கு பதிலாக A + 17 - 1 டைம் டின்னு எழுதுங்க. 7 ப்ளஸ் அதே மாதிரி A10க்கு பதிலாக A + 10 - 1 டைம் டின்னு எழுதுங்க. A + 17 - 1 என்ன? 16d. 7 + A + 10 - 1 9d. புரியுதுங்களா? இப்போ லைக் டேர்ம்ஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். A + 16d இங்கே பாருங்கள். ப்ளஸ் A லெஃப்ட் சைடு வந்தால் -A, ப்ளஸ் 9d லெஃப்ட் சைடு வந்தால் -9d. கான்ஸ்டண்ட்டை நான் ரைட் சைடில் வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் A -A கேன்சல். 16 - 9d 7d = 7. அப்போ d = 7 ரைட் சைட் போனால் டிவைடட் பை 7. அப்போ டியோட வேல்யூ என்ன? 1. நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சாச்சு. Thank you. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.